வணக்கம். இது தமிழ் பிளஸின் சினி செய்திகள். சிலம்பரசன் டிஆர் மற்றும் புகழ்பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாகும் புதிய படத்திற்கு தான் அரசன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது சிம்புவின் 49வது படமாகும். இயக்குனர் மற்றும் நடிகர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சிலம்பரசன் டிஆர் நடிக்கிறார். இவர்கள் இருவரும் இணையும் முதல் படம் இது. தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு படத்தின் இசையை அனிருத் இசையமைத்திருக்கின்றார். இந்த கதைக்களம் வெற்றிமாறனின் 2018ஆம் ஆண்டு வெளியான வெற்றி படமான வடசென்னையின் அதிகார போராட்டங்கள் மற்றும் கேங்ஸ்டர் கதையாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இளமை மற்றும் முதுமை என 2 தோற்றங்களில் நடித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்த போதிலும் ப்ரோமோ வெளியீடு இன்று அக்டோபர் 16, 2025 இந்த படத்தின் ப்ரோமோ 5 நிமிடங்கள் நீளமுள்ளதாக தமிழ்நாட்டின் சில திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. ஆனால் உத்தியோகபூர்வமாக அக்டோபர் 17ஆம் தேதி யூடியூப் வலைதளத்தில் வெளியாக போகிறது. தெலுங்கு ப்ரோமோவுக்கு சாம்ராஜ்யம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இதனை நடிகர் ஜூனியர் என்டிஆர் தான் வெளியிட உள்ளார். கிஷோர், சமுத்திரக்கனி, ஆண்ட்ரியா, இயக்குனர் நெல்சன் போன்றோர் படப்பிடிப்பு தீபாவளிக்கு பிறகு முழு செலவில் ஆரம்பமாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய 5 நிமிட காட்சிகள் இன்றைய தினம் திரையரங்குகளில் 5 நிமிட காட்சிகளாக வெளியிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் சிம்பு ரசிகர்கள், அதாவது சிலம்பரசனின் ரசிகர்கள் இந்த படத்தின் 5 நிமிட காட்சிகளை மிகவும் கொண்டாட்டகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். காரணம், இது வட சென்னையை தழுவிய அரசன் என்ற கதாபாத்திரத்தை எடுத்து ஒரு கதையாக வெற்றிமாறன் உருவாக்கி சிம்புவுக்கு ஒரு கம்பேக் ஆக்டிங்கை கொடுத்திருக்கிறாரு. அதாவது சிம்பு மிகவும் இளமையான தோட்டத்திலையும் முதுமையான தோட்டத்திலையும் நடிச்சிருக்காங்க. அதாவது 2 கதாபாத்திரங்கள்ல வெவ்வேறு தோட்டங்கள்ல நடிச்சிருக்கிறார். அதாவது முதுமையான ஒரு தோட்டத்திலையும் இளமையான ஒரு தோட்டத்திலையும். இதில் இயக்குனரான நெல்சனும் இந்த கதைக்களத்துல திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. அப்போது இந்த 5 நிமிட காட்சிகள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வட சென்னையை தழுவிய சில கேங்ஸ்டரை மையமாக கொண்டு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. வட சென்னையை தழுவிய இந்த கதையில் சிம்பு நடித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த கதைக்களத்துக்குள் ஒரு திரைப்படம் உருவாக்கப்பட போகிறது. அப்போது தன்னை போல யார் இந்த திரைப்படத்தில் நடிக்க கூடும் என்று கேட்கும் பொழுது, நம்ம வேஷத்துல யாரும் சார் நடிக்க போறீங்க? தனுஷை நடிக்க வைங்க சார், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவார். தனுஷை நடிக்க வைங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதிமன்றத்துக்குள்ள போறார். அங்கு போனவுடன் தனுஷை நடிக்க வைங்க அப்படின்னு சொன்னது சிம்பு ரசிகர்கள் மட்டுமில்ல, தனுஷ் ரசிகர்களுக்கும் மிகவும் கொண்டாட்டகலமாக மாறியது. தனுஷும் சிம்புவும் இணைந்து நடிக்கப் போகிறார்களா என்பது அரசன் திரைப்படம் சிம்புவின் மிகப்பெரிய ஒரு கம்பேக் படமாகவும் ஒரு வெற்றி படமாகவும் அமையும். ஆனால் இந்த படத்திற்கு நிறைய குருதி மற்றும் இரத்த காட்சிகள் இருப்பதனால் சில வேளை இந்த படத்திற்கு கொண்டாட்டமாக இருக்கும் என்பதும் தெரியப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்களும் இவ்வாறான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் பிளஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. பாய் பாய்.